Bimbiliki Pilapi, ida nama 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 di jilebi. Bimbiliki Pilapi, yoke salamu nama Bimbiliki. Hello friends, welcome to DavidJames channel. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன சாங் எடுத்துருக்கோம்னா சூப்பரான லேட்டஸ்ட் சாங் தான். நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற பிரின்ஸ் படத்துல இருந்து பிம்பிலிக்கி பிலாப்பி அந்த சாங் தான் எடுத்துருக்கோம். ஓகே, அந்த சாங்ல வந்து நிறைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. அந்த டான்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா லெக் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஹேண்டுமே அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் தான். பிம்பிலிக்கி பிலாப்பின்னு ஒரு டோன் வருதுல்ல, அந்த டோனில் வர சிக்னேச்சர் ஸ்டெப் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் அதில் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் நான் அடுத்த வீடியோஸில் போடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் வந்து ஈஸியாக இருக்காது. கொஞ்சம் எனர்ஜி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பூஸ்ட் எனர்ஜி ஆடணும். ஓகே, ஃபோர்ஸாக ஆடணும். அதுதான் வந்து இங்கே இருக்குமே தவிர ஸ்டெப்ஸ் ஈஸி தான். அது வந்து அந்த டைமுக்கு ஃபாஸ்ட்டாக ஆடணும். ஸோ நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக போட்டுடலாம். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எந்த ஸ்டெப் எடுத்துருக்கோம்னு சொல்லியாச்சு. ஸோ அது வந்து என்ன லிரிக் வரும்னா பிம்பிலிக்கி பிலாப்பி. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஈஸி தான். ஸோ பொசிஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இப்படி நின்றுக்கோங்க. ஓகே, கால் இப்படி ஒட்டிலாம் வேணாம். ஓகே, நீங்கள் முடிஞ்ச ஆஃப் வரைக்கும் தான் எடுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்படி நின்றுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட 2 ஹேண்ட்ஸுமே இப்படி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஓப்பனில். ஓகே, வச்சுக்கிட்டு 1 2. ஓகே, ஸோ இது நார்மலாக நான் சொல்கிறேன். ஓகே, 1 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பாடி வந்து லைட்டாக இப்படி ஷேக் பண்ணணும். ஓகே, 1. ஓகே, 1 2. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணால் பார்த்துக்கலாம் அந்த லிரிக்கோட பிம்பிலிக்கி. ஓகே, ஸோ 1 2 இது வந்து ஈஸி தான். ஸோ 1 2 முடிச்சதுக்கப்புறம் பிலாக்கின்னும் போது இப்படி முடிச்சுட்டு அப்படியே இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுருங்க. ஓகே, 1 2. ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படி ஓப்பனாக வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் உங்களோட பாடிக்கு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேப் வரும். ஓகே, ஸோ ரெடி? இப்படி வச்சுட்டு 1 2. ஓகே, பிம்பிலிக்கி பிலாப்பி. ஓகே, அதில் வந்து ஆஃப் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லெக்கு மூவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெப்ஸ் கவுண்ட் என்னென்னா 1 2 இப்படி வச்சுட்டு 3 4. ஓகே, 3 4. அதில் கேர்ள் வந்து இப்படி வச்சுருப்பாங்க. ஓகேவா? சிவகார்த்திகேயன் ப்ரோ வந்து இப்படி வச்சுருப்பார். ஓகே, பிலாப்பி. ஓகே, ஸோ இதுதான், இது ஈஸி. ஓகேவா? இதில் நிறைய போக வேணாம். ஸோ பிம்பிலிக்கி பிலாப்பி இது முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார் மேலே இருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி 1 2 3 4. ஓகே, ஸோ இது வந்து 1 2 3 4 இது வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் கேர்ள் வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கிளம்ஸியாக போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன வருதோ. ஓகே, இப்படி 1 2 3 4 5 அந்த மாதிரி முடிச்சிருங்க. இது ஆடான்ஸ் நானாக சொல்கிறது. மூவியில் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, 1 2 3 3 4 5 இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டெப்புமே ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4. ஓகே, 5 6 7 8. ஓகே, 5 6 7 8. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5. இந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட போகிற ஸ்டெப்ஸ் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப். ஓகேவா? ஸோ இதில் வந்து கை வந்து எப்படி பண்ணுவோன்னா நம்ம இப்படி தான் பண்ணுவோம். இந்த ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ கை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெக் ஸ்டெப்ஸை முடிச்சிடலாம். லெக் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே ஹேண்ட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாங்கோட இந்த ஸ்டெப்ஸில் இந்த பொசிஷன் வந்து கிடையாது. ஃபோட்டோ காட்டிட்டு எடுத்தோடனே இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் எடுத்தோடனே ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் எப்படி போடணுன்னா இப்படி சும்மா நின்றுக்கோங்க. நின்றுட்டு ரைட் லெக்கை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வைக்க போகிறீங்க. ஓகே, லெஃப்ட் லெக்கை வந்து ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் ஒரு ஜம்ப் பண்ணி இது ஆக்ஷன் நம்ம பொசிஷன் எப்படி லேண்ட் ஆகிற பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வர போகிறீங்க. அதுதான் இப்போ ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு. ஓகே, ரெடி? 1. ஓகே, இதுதான். ஓகே, ரெடி? 1. ஓகே, ஸோ ஈஸி. ஸோ 1 முடிச்சிட்டிங்களா? 2 வரும்போது ஆல். ஸோ நம்ம வந்து ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் தான் இந்த ஸ்டெப்பை பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடில் திருப்பி அங்கே பண்ணுவோம். ஓகே, 1 2
ஓகே, 2 ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? 2, நெக்ஸ்ட்டு 3 வரும்போது ரைட் சைடில். ஓகே, ஸோ 1 2 3. ஸோ 2 முடிக்கும் போது இந்த பொசிஷனில் இருப்பீங்களா? லெக்கு சேமாக இருக்கா, அதாவது கிட்ட இருக்கா? அடுத்து என்ன பண்ணோன்னா ரைட் சைடில் நம்ம 2 லெக்ஸும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக். ஓகே, 2 3. ஓகே, ஸோ 3 பண்ணும்போது உங்களோட பொசிஷன் இப்படி இருக்கணும். ரைட் லெக் வந்து அந்த டோ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருக்கணும். நீங்கள் ஸ்லைட்டாக பாடி வந்து ரைட் சைடில் பெண்டாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 முடியுதா? ஓகே, 3 4. ஓகே, ஸோ 3 இப்படி பண்ணுவீங்க. ஹேண்ட் நான் சொல்லித்தரேன். 3 இப்படி, அதாவது இப்படி வச்சுக்கோங்க பார்க்கும்போதே இப்படி. ஓகே, 3 4. ஓகே, முதல் 4 ஸ்டெப் வந்து ஈஸி. ஓகே, ரெடி? போட்டுடலாமா? ரெடி? 1 2 3, அதாவது பெண்ட் பண்ணியிருப்பீங்க 4. ஓகே, ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு மேலே ஏறுறது வந்து 4. ஓகே, ஸோ 4 வரும்போது இந்த ஸ்டெப்ஸில் இந்த பொசிஷனில் இருப்பீங்களா? 4. அதுக்கப்புறம் 1. ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு 4 முடியுதா? அதுக்கப்புறம் 1 பண்ணும்போது உங்களோட கால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து சும்மா டோ இல்லை ஹீல் அந்த மாதிரி ஏதாவது தூக்கிடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வரீங்க, அதுதான் வந்து இது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கா? முடிச்சுட்டு 1. ஓகே, 2 வரும்போது மேலே கால் தூக்கி இருக்கணும். 2 3 4. ஓகே, 2 வாட்டி கிக் பண்ணணும். 3 4. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் வந்து ரைட் சைடில் முடியும். செகண்டு 4th ஸ்டெப் முடியும் பொழுது 3 4ன்னு கிக் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அகைன் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கா? இருந்துட்டு மேலே அப் பண்ணி இப்படி இருக்கா? அப்படின்ட்டு 1. ஓகே, ஹேண்ட்ஸ் நான் சொல்லித்தரேன். ஓகே, 1, நெக்ஸ்ட்டு 2 3 4 5. ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஓகே, 5 கவுண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 2 செட்டும் சேர்த்து போடலாமா? ரெடி? எப்படின்னா இப்படி இருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு 1 2 3 4. ஓகே, 4 5 6 7 8. ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸ் இந்த 8 கவுண்ட்ஸுக்கு ஹேண்டோட சேர்த்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜம்ப் பண்ணுறோமா? ஸோ இப்போ லெஃப்ட் லெக்கு ரைட் லெக்கு ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் இப்படி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் இப்படி இருக்கணும். 1. ஓகே, ஸோ எப்படின்னா 1. ஓகே, ஸோ ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது ரைட் ஹேண்ட் இப்படி இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ஸ்வாப் தான் பண்ணுவீங்களா, அது அப்படியே கண்டினியூட்டி வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட்டுக்கு வந்து 1. ஓகே, ஹேண்ட்ஸ் மேலே இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், இதை ஹோல்ட் பண்ணிடுவோம் லெக்ஸை இப்படி. ஓகே, ஸோ 1 2 வரும்போது கீழே வச்சுக்கோங்க கையை. ஓகே, இப்போது 3 இங்கே வருதா? இங்கே வரும்போது என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து 1 2 3 வரும்போது லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ இப்படி 3 அப்புறம் 4. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 4 வரும்போது இப்படி பண்ணணும். ஓகே, ஈஸி தான், கரெக்டாக பண்ணுங்கள். ரெடி? 1 2 3 4 5. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு மேலே எந்திரிக்கும் போது இப்படி. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் வந்து மேலே வந்துடும். மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போவோமா? ஓகே, சேம் கரெக்டாக வந்துருச்சா? மறுபடியும் கவுண்டோட இது வரைக்கும் நம்ம பார்ப்போம். ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ரெடி? 1 2 3 4. ஓகே, 5 6. ஓகே, கால் தூக்கும்போது ரைட் ஹேண்ட் மேலே வந்து 6 7 8. நீங்கள் 2 வாட்டி கிக் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் வந்து அதே மாதிரி பண்ணணும். 7 8 முடிக்கிறீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே தான் திருப்பி போடுவோம். இந்த ரைட் லெக் முடிச்சதுக்கப்புறம்
அந்த ஸ்டெப்ஸ் தவிர இன்னொரு செட் வரும். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க, விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த பஞ்ச் வரைக்கும் மறுபடியும் கவுண்டோட பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 ஓகே, 5 6 7 8. ஓகே, நான் ஸ்லோவாக பண்ணுறதுனால பேலன்ஸ் வரல. ஓகே, 7 8. ஓகே, இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 7 8 முடிச்சிருங்க. ஸோ இப்போது 7 8 முடியும் போது என்ன பொசிஷனில் இருப்போம்? 7 8 முடிக்கிறீங்களா? முடிச்சதுக்கப்புறம் அகைன் 1 ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டெப்பு. ஓகே, இப்படி முடிச்சுட்டு அகைன் 1 2 3. ஸோ இப்போது ரெண்டாவதாக பண்ணும்போது 3 பண்ணுறோம்ல, 3 பண்ணும்போது நீங்கள் மூவியில் பார்த்துங்க, ஆக்சுவல் சாங்கில் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி பண்ணுவார், செகண்ட் டைம் வந்து இப்படி 2 ஹேண்ட்ஸுமே இப்படி சேர்த்து பண்ணுவார், லைக் இந்த போட் ஓட்டுற மாதிரி. ஸோ ஸ்டைலாக நீங்கள் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து அழகாக அப்படி பண்ணிக்கோங்க, கால் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் செட் போடும்போது அழகாக அப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்படி வரணும் மேலே. ஸோ இந்த மேலே வந்து நிற்கிறதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பண்ணியிருப்போம்? இப்படி வந்ததுக்கப்புறம் கால் எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணுவோமா? அந்த மாதிரி, அதாவது இப்படி திரும்புவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்படி மேலே எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி திரும்பி பிபி வச்சுட்டு ரைட் சைடில் இப்படி திரும்பணும். ஓகே, செகண்ட் செட் மட்டும் நம்ம மறுபடியும் போகிறோம். ஈஸியாக பாருங்கள். இதோட முடியுதா? முடிச்சதுக்கப்புறம் அகைன் 1 2 3 முடிச்சுட்டு 4 5 6. ஓகே, பிபி 5 6 ரைட் சைடில் திரும்பிட்டு 1 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, செகண்ட் செட் அகைன் போடுறேன். இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1 ஜம்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி முடிக்கிறேன். முடிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நம்ம வந்து 7 8 பண்ணும்போது கேமரா பாருங்கள். ஓகேவா? ஸோ எந்த டைமில் நீங்கள் கேமரா பார்க்கணுன்னா இப்படி கிக் பண்ணுறீங்களே அப்போ கேமரா பாருங்கள். அதுக்கப்புறம்லாம் இப்படி கீழே பார்த்துக்கிட்டாலே ஃபைன். ஓகே, இந்த ஸ்டெப் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி? 1 2 ஓகே 3 4 5 6 7 8. அகைன் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, நீங்கள் வந்து காலை ஸ்வாப் பண்ணிக்கிறது, அதாவது இந்த சைடு திருப்பிக்கிறது ஃபைன் தான். இல்லைனாலும் உங்கள் பாடியை கரெக்டாக இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பணும். ஓகே, எதுக்குன்னா அந்த பிபிக்கு சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த ஸ்டெப் வரைக்கும் இது வந்து அந்த பிம்பிலிக்கி பிலாப்பி அந்த டோன் வர இடத்துல இந்த ஸ்டெப் தான் வரும்னு நினைக்கிறேன் பார்த்த வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சிக்னேச்சர் ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ரீல்ஸ் இல்லைனா ட்விட்டரில் போட்டு எஸ்கேவை டேக் பண்ணுங்கள். ஓகே, எஸ்கேவை டேக் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கிடைக்கலாம் மேபி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ஜலமுல ஜங்கு வந்ததில்ல, அப்போது வந்து அதில் வந்து சில பல 2 வீடியோ அவரை டேக் பண்ணி போட்டிருந்தேன் ட்விட்டரில். ஒரு வீடியோக்கு லைக் பண்ணியிருந்தார். ஓகே, அது நம்ம வீடியோவும் இருக்கும் நம்ம சேனலில். ஸோ அந்த மாதிரி நீங்களும் போட்டு ஜாலியாக இருங்க டேக் பண்ணி. ஓகே, ஸோ அடுத்துமே நம்ம வந்து இந்த சாங்லேருந்து என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பு அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ஸ்டெப்பு. ஓகே, அந்த ஸ்டெப் தான் நான் போட போகிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப்ஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அந்த டான்ஸ் ஸ்டெப்போடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட். ஸ்டே டியூன். பை.